ஒரு அழகான நதிக்கரையில் பெரிய ஒரு மரத்தில் ஒரு புத்திசாலியான குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் ருசியான பழங்கள் இருந்தன. குரங்கு மிகவும் மகிழ்ச்சியாக அங்கே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலவழித்தது. அந்த நதியில் ஒரு முதலையும் இருந்தது. முதலை அங்கு சும்மா நீந்திக் கொண்டு அன்றாடம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் முதலை குரங்கைக் கண்டு, எப்படி இவன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டு குரங்குடன் பேசத் தொடங்கியது. குரங்கு சகோ, உன் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியானது. இந்த மரத்தில் பல பழங்கள் இருக்கின்றன. எனக்கும் ஒரு பழம் தருவாயா என்று கேட்டது. குரங்கு சிரித்து, தவறே இல்லை. இதோ உனக்கு இந்த மரத்தின் சிறந்த பழங்களைத் தருகிறேன் என்று கூறி பழங்களை முதலையை நோக்கி எறிந்தது. முதலை அந்த பழங்களை சாப்பிட்டு, வாவ், இவை மிகவும் ருசியானவை. நாம் நண்பராக இருக்கலாம், சரியா என்று கேட்டது. குரங்கு அதை ஏற்றுக்கொண்டு இருவரும் நண்பர்களாகினர். முதலையின் முடிவு. இப்படி தினமும் குரங்கு முதலைக்கு பழங்களை கொடுத்து இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் முதலை தனது மனைவியிடம் சென்றது. முதலை மனைவி, நீ தினமும் இவ்வளவு நேரம் எங்கே செல்கிறாய் என்று கேட்டாள். முதலை மகிழ்ச்சியுடன், ஒரு நல்ல நண்பனாகிய குரங்கை சந்திக்கிறேன். அவன் என்னிடம் அற்புதமான பழங்களை தருகிறான் என்றது. முதலை மனைவியுக்கு அதைக் கேட்டு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் அவள் கபடமானவளாக இருந்து, அவன் பழங்களை மட்டும் தருகிறான், ஆனால் அவனுடைய இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும். நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். அதனை எடுத்து வாரும் என்று கூறினாள். முதலை துவக்கத்தில் அதற்கு தயங்கினாலும் மனைவியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. துரோகம் அறியும் குரங்கு. மறுநாள் முதலை மரத்தின் அடியில் குரங்கை பார்த்து, நண்பா, நீ எப்போதும் எனக்கு பழங்களை தருகிறாய். இன்று நான் உன்னை அழகான இடத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். என் முதுகில் ஏறிவிடு. நாம் இருவரும் அதில் சென்று மகிழலாம் என்று கூறியது. குரங்கு முதலை மீது நம்பிக்கை வைத்து அதன் முதுகில் ஏறியது. முதலை குரங்கைக் கொண்டு நதியின் நடுவில் சென்றபோது தனது உண்மையை வெளிப்படுத்தியது. நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். அதற்காகவே நான் இன்று உன்னை இங்கே கொண்டு வந்தேன் என்றது. இதைக் கேட்ட குரங்கு மிரளவில்லை. ஆனால் தனது புத்திசாலித்தனத்தால் ஒரு திட்டத்தை தோற்றுவித்தது. ஐயோ, முதலையே, என் இதயம் என் உடலுக்குள் இல்லை. அது நான் எப்போதும் அந்த மரத்தில் வைத்து வைப்பேன். அதை பெற என்னை மீண்டும் மரத்துக்கு கொண்டு செல். அப்படி செய்தால் உன் மனைவிக்கு கொடுக்க முடியும் என்று கூறியது. முதலை குரங்கை நம்பி மீண்டும் மரத்தின் அருகே கொண்டு சென்றது. குரங்கின் திருப்பம். மரத்தின் அருகே வந்ததும் குரங்கு உடனே முதலை முதுகிலிருந்து குதித்து மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. அதன் பின்னர் குரங்கு முதலையை நோக்கி, முட்டாளே, நீ என்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தாயா? நட்பை துரோகம் செய்ததற்காக உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. இனிமேல் என்னை தேடி வர வேண்டாம் என்று குரங்கின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தியது. முதலை வெட்கத்துடன் அங்கிருந்து விலகியது. புத்திசாலித்தனத்தின் பாடம். இந்த சம்பவம் குரங்கிற்கு ஒரு முக்கியமான பாடமாக இருந்தது. அது தனது அறிவை பயன்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடிந்தது. அதேபோல் முதலை தனது தவறுக்கு வருந்தியது. ஆனால் ஒரு நல்ல நட்பை துரோகம் செய்ததற்கு மனம் நொந்து கொண்டது. இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை. நம் அறிவையும் சுறுசுறுப்பையும் பயன்படுத்தி எந்த சிக்கலையும் சாமர்த்தியமாக சமாளிக்கலாம். உண்மையான நட்பில் நம்பிக்கையும் நேர்மையும் அவசியம். நம்பிக்கை துரோகம் மன்னிக்கப்படாது. குரங்கும் முதலையும் வாழ்க்கையின் இம்முக்கியமான